என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க பண்ணுறது? நைட்டுக்கு பெட்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா. நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீ வரியாம்மா? இல்லைங்க, குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் நிறைய வேலை இருக்குது, சமையல் வேலை எல்லாமே இருக்குங்க. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. என்னடா இப்படி சொல்கிற? எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட வர்றாங்க. நீ, பாப்பா, தம்பி எல்லாரும் சேர்ந்து போகலாம். நம்ம 4 பேர் ஃபேமிலியோட போகலாம். இல்லைங்க, எக்ஸாம் வருதுங்க. குழந்தைங்களாம் படிக்க வேண்டியது இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு எப்படி போக முடியும்? சரி, ஓகே, அவங்க உட்காந்து படிக்கட்டும். நம்ம மட்டும் போயிட்டு வரல. இல்லைங்க, நாளன்னைக்கு எக்ஸாம் இருக்குது. இன்னைக்கும் நாளைக்கும் படித்தாதான் நாளன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியும். இவங்களை விட்டுட்டு நான் வந்தோம்னா ரெண்டும் ஹோம்ஒர்க்கும் பண்ணாது, படிக்கவும் செய்யாது. என்னடா இப்படி சொல்கிற? போலாம்டா, வாடா. இல்லைங்க, சொன்னால் புரிஞ்சுக்குங்க. என்னால் வர முடியாது. வீட்டில் வேறு எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் துணி துவைக்கணும். இப்போ தான் பெட்டே க்ளீன் பண்ணியிருக்கேன். என்னை வீடெல்லாம் கூட்டிகிட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி போடணும். எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்படிலாம் சொல்லாம கலா. சொன்னா கேளு, தயவு செஞ்சு வா போகலாம். அப்போ நான் சொன்னா நீ கேட்க மாட்டே, அப்படித்தானே? என்னைய கோவப்படுத்திக்கிட்டே இருக்கிற நீ. கொஞ்சமா என் நிலைமைய புரிஞ்சுக்கிறியா? என் கொலீக்ஸ்லாம் அவங்களோட ஒய்ஃபு பிள்ளைங்களோட வராங்க. ஒரு நாள் தானே, வந்தா என்ன? இது மாடல் எக்ஸாம் தானே. மாடல் எக்ஸாமாக இருந்தால் பிள்ளைங்க படிக்கக்கூடாது. மாடல் எக்ஸாம் எழுதுனா தான் நல்லபடியாக ஆனுவல் நல்லபடியாக எழுதுவாங்க. நீ வேணுக்குனே பண்ணிக்கிட்டு இருக்க. நான் கூப்பிட்டா எங்கேயும் வெளியே வரக்கூடாதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்க. யாரு, நானா? நீ வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல. ஆஃபீஸ் போகிறீங்க வர்றீங்க, வேறு என்ன வேலை செய்கிறீங்க? வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். துணி துவைக்கிறேன், பாத்திரம் விளக்குறேன். நான் வீட்டில் சும்மாவாக இருக்கிறேன். சந்தைக்கு போகிறது எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். கொஞ்சமாக என்னை யோசிச்சு பார்க்குறீங்களா? நான் ரெஸ்ட்டே எடுக்கிறதில்ல. ஆமா, நானும் தான் வீட்டை விட்டு வெளியே போனதுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன ரெஸ்ட் இருக்குது? சொல்லு, நீயே சொல்லு, நீயே சொல்லு, வாய் திறந்து பேசு. நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னா உங்களுக்கு டீ காஃபி எல்லாம் போட்டு தரதுக்கு நான் இருக்கேன். நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சந்தைக்கு போயிட்டு வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து எல்லா வேலையும் செஞ்சாலும் எனக்கு வீட்டில் யார் டீ காஃபி போட்டு கொடுக்குறது? எனக்கு யார் என்ன பண்ணுறா? காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. நானே டீ போட்டுக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறேன், சுடுதண்ணி வைக்கிறேன், சாப்பிடு. எனக்கு யாராவது காலையில் எனக்கு முன்னாடி எந்திரிச்சு யாராவது செஞ்சு தரீங்களா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் தான் இந்த வீட்டில் மொத்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் வீட்டை அப்படியே போட்டோம்னா எல்லாமே அப்படியே இருக்குங்க. பாருங்கள், ட்ரால எப்படி துணி இருக்குதுன்னு எல்லாத்தையும் இனிமேல் தான் நான் எடுத்து வைக்கணும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைப்பில் என்னை வெளியே கூப்பிடுறீங்க? ஏய், எதுக்குடி இப்ப கத்துற? இந்த கத்து கத்தாம பேசுறியா? அம்மா வெளியே இருக்காங்க. இருக்கட்டும், உங்கள் அம்மாவுக்கு கேட்கட்டும். ஆனால் சொல்கிறாங்க பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்கிறாங்க குடும்பத்தை? நான் தான் காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட்டு உட்காரவே எனக்கு இடம் இல்லை. எல்லா நேரமும் நான் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? கேட்கட்டும், நல்லா கேட்கட்டும். ஏய், அவங்களுக்கு வயசாயிடுச்சு. வயசான காலத்துல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? வாலிப வயசுல எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. எங்களை இவ்வளவு பெருசா வளர்த்து விட்டுருக்காங்க. இதுக்கு வேலை அவங்க என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணுமா? மருமக தர கஷ்டப்படுறல, உட்காந்து டிவி பார்க்குறாங்களா, அதை உட்காந்துட்டு ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்கலாம். எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க. நீங்கள் வந்தது உன்ட்ட போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஏய், எங்க அம்மா அப்படிலாம் பேசுற வேலையை வச்சுக்காத. இதோட நிறுத்திக்க நீ. நான் உங்கள் அம்மா பேசலைங்க. எனக்கு வேலை இருக்குது, நான் ஃப்ரீயாக இல்லை, நான் வரலை. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. என்னப்பா எங்க சத்தம்? வெளியில டிவி பார்க்க முடியல, அவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? போய் டிவியை பாருங்க, போங்க. ஏய், எங்க அம்மா கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது. நீ இருப்பா, அவ எப்போதும் அப்படித்தானே பேசுவா. அப்ப என்னம்மா பிரச்சனை? எதுக்கு இந்த கத்திட்டு இருக்க? வீட்டுல பக்கத்து வீட்டுல கேட்டா எங்களுக்கு கேவலம் இல்லையா, அசிங்கம் இல்லையா? ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு உங்க பையன் கத்துறாரு. அது உங்களுக்கு பெருசா தெரியல, நான் கத்துறதா பெருசா தெரியுதா உங்களுக்கு? என்ன அவன் கத்திட்டா? நீயே அவனுக்கு மேல கத்திக்கிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளை எப்படியா பேசுவாங்க? உங்க வீட்டுல எப்படியா அவனை வளர்த்துருக்காங்க? உன்னை பத்தி பேசுங்க. எங்க வீட்டை பத்தி எதுக்கு பேசுறீங்க? நான் உங்களை பத்தி பேசணும், நீங்க என்ன பத்தி பேசுங்க. எதுக்கு எங்க அப்பா வழின்னு வீட்டை வரைக்கும் எதுக்கு இழுக்கிறீங்க? ஏய், முதல்ல பொறுமையா பேசுடி எங்க அம்மா கிட்ட. முதல்ல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். புருஷரு போராடி ரூமுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது என்னவோ நம்ம பேசிட்டு இருக்கோம். எதுக்கு போனோம்? உங்க அம்மா நாட்டகம் பண்ண கூப்பிட்டேனா? இப்போ இந்த நாட்டாம வேலை உங்க அம்மாவுக்கு தேவையா? போய் நாட்டாம படத்தை பார்க்க சொல்லு. நான் அம்மா கொஞ்சமா மரியாதை கொடுத்து பேசணும் உன்ட்ட சொல்லிட்டேன். அதுக்கு முதல்ல அவங்க மரியாதைக்கு அவங்க காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண சொல்லுங்க. போய் சீரியலை பார்க்க சொல்லுங்க, போங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பாரு ஏதாவது குறை சொல்லிட்டு இருக்க என்னையும் பையனையும். நான் குறையெல்லாம் சொல்லலை, நேராகவே உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த கத்துற வேலையெல்லாம் என் வீட்டுக்குள்ள வச்சுக்கற. இது ஏன் வீடு பார்த்துக்க. நீ கத்துறதுல உங்க அப்பா அத்தை வீட்லயே வச்சுக்க. எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருக்கிற? இது என்ன உன் வீடா?
ஓ இந்த கேள்வி வரையா? என் வீடு இல்லாமல் தான் வீடை தொட வீடை கழுவு, இது ஓ வீடு, உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் புருஷன், நான் ஓ மாமியார், உன் மாமனாருன்னு டைலாக் வேறு நீங்கள் பேசுகிறீங்க. என்ன தைரியத்தில் அந்த டைலாக்லாம் பேசுகிறீங்க? இப்போ ஒரு சண்டை வந்ததுக்கப்புறம் என் வீடு இல்லை போய் கத்துறது கூட, ஒரு கோவப்படுறது கூட நீங்கள் அப்பா அம்மா வீட்டில் போய் கோவப்படுங்கிறீங்க. என்னங்க நியாயம் இது? முதல்ல நீ எங்கள் அம்மா கிட்ட இப்படி பேசுறத நிறுத்து. வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கு நீ. பேசுறதுக்கு கூட வயசு வேணுமா சொல்லுங்க? யாரையாவது நான் மரியாதை இல்லாமல் பேசினேனா, வாப்போன்னு பேசினேனா, இல்லை வேற ஏதாவது சொல்லி பேசினேனா? எதுவும் பேசலல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு தானே பேசுகிறேன். அதுக்கு நீ இப்படி பேசுறியா? ஏய் நம்ம கத்திக்கிட்டு இருக்காரு, கத்தி எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கு எங்கள் பக்கத்து வீட்டில். ஐயோ சாமி, நான் எங்கேயும் வரல. உங்கள் அம்மாவை தயவு செஞ்சு நீயும் உங்கள் அம்மாவை கொஞ்ச நேரம் வெளியே போகிறீங்களா? பாத்தியாடா, நீ இருக்கிறப்பவே எங்களை எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறானே. நீ இல்லாதப்ப நீ என்னென்ன பேசுவானு இதுல இருந்து ஐயோ அம்மாடா, என்னைக்கு நான் உங்களை அப்படி எடுத்தறிஞ்சு பேசியிருக்கிறேன்? நான் பேசுறேன், எப்ப பேசுறீ? என்ன பேசிட்டு தானே இருக்கிறேன் நீ எடுத்தறிஞ்சு. ஐயோ என்னை கொஞ்ச நேரம் மென்டல் ப்ரெஷர் பண்ணாதீங்களே. நான் கொஞ்சம் உயிர் வாழன்னு நினைக்கிறேன். நீ மென்டல் ப்ரெஷர் பண்ணி நீ கொன்றுவீங்க போல இருக்கே. யாரு? நாங்களும் நானும் என் பையனுமா? பாத்தியாடா, நம்ம 2 பேரும் இவளை கொலை பண்றோமா? இவதாண்டா நமக்கு சோத்துல எதையாவது வச்சு கொன்றுவா. அப்படி கொல்லன்னு நினைச்சா எப்போ கொண்டிருப்பேன். இன்ன வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. பாத்தியாடா, நம்மளுக்கு சோத்துல வஸ்த வச்சு எப்போ கொண்டிருப்பாங்க. நம்மள பாவம் பார்த்து விட்டுருக்காங்க. இவெல்லாம் நமக்கு தேவையடா. இவளை முதல்ல உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புனா. நான் எதுக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்? இவ்வளவு நாள் இந்த வீட்டை கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எதுக்கு எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்? நீங்க வேணா போங்க. பாத்தியாடா, இன்னும் எப்படா போகணும் இருக்கா? விடு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் உன் பொண்டாட்டி இங்க இருக்கிறது பிடிக்கல. நீயும் உன் பொண்டாட்டி மட்டும் இங்க இருங்க. நானும் உன் தம்பி வீட்டுக்கோ இல்லைன்னா உன் தங்கச்சி வீட்டுக்கோ இருக்குது எங்க அம்மா வீடு. நான் அங்க கூட போய்க்கிறேன். ஐயோ ரொம்ப தான் பண்றீங்க நீங்க. ஏய் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரேன். எதுக்கு நீ எங்கள் அம்மா கிட்ட கூட கூட பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் கூட கூட பேசலைங்க, உண்மையை பேசுறேன். பாத்தியாடா, உண்மையை பேசுறாங்க. இனி இந்த வீட்டை விட்டு துரத்துறதா இவளுக்கு உண்மையா? நான் இனி துரத்தி விட்டு இவ மட்டும் ஜாலியா ராணி மாதிரி இந்த வீட்டை ஆளணும்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்றா பாரு. நான் இருந்தா இவ செஞ்சாலும் செஞ்சிருவா. என்னைய கொன்னா கூட பரவாயில்லடா. சோத்துல வச்சு வச்சு உன்னையும் பெருப்பிள்ளையே ஏதோ பண்ணிடுவாடா. அதனால வீட்டை விட்டே போறேன். குளமோ குட்டையோ கிடைக்காமையே போயிடும். அம்மா அம்மா, அவ ஏதோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காமா. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். இல்லடா, இவ செஞ்சாலே செய்வா. விஷத்தை வச்சாலே வைப்பா. அது என்னோடயே போகட்டும். அது எதுக்கு என் உயிர் இந்த வீட்டுல போகணும்? குளமோ குட்டையோ போற வழியில எது கிடைக்காமையா போயிடும். நான் அதுல போய் விழுந்துக்கிறேன். பேர பேத்திகளை நல்லா பாத்துக்கடா. அம்மா அக்காலா, இனிமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உன்னை எந்த கேள்வி கேட்க மாட்டேன். நீ சந்தோஷமா இரு. அம்மா அம்மா, நான் சொல்றத கேளுமா. நில்லுமா. எத்தனை திரும்ப சொல்லியிருக்கிறேன் இப்படி கோவப்படாத. அது எங்க அம்மா கிட்ட கத்தாத. கொஞ்சம் கூட உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? பெரியவங்கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியாதா? யாரு? எனக்கு பெரியவங்க கிட்ட பேச தெரியல. நீங்க வெளியே கூப்பிட்டீங்க, நான் வரலன்னு சொன்னேன். காரணம் பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்குது? எதுவுமே தெரியாம உங்க அம்மா நாட்டாம பண்ண வராங்க. நீங்க சொல்றதா சரின்னு இதை நான் அந்த நாட்டாம வேலை பார்க்க சொன்னேன்னா? அவங்களா சொன்னாங்க, அவங்களா கோவப்பட்டாங்க. இப்ப அவங்களா போறேன்ட்டு போறாங்க. நான் ஏதாவது சொன்னேனா? எதுவும் சொல்லலையா? நீ எதுவும் சொல்லலையா? சொல்லு. நீ தான் சொல்ற. நீ போங்க, வெளியே போங்கன்னு எங்க அம்மா கோவம் வராதா? வெளியே போக மாட்டாங்களா? ஐயோ சாமி, என்னமோ பண்ணுங்க. தயவு செஞ்சு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்க வைக்கணும். தயவு செஞ்சு நீங்க போய் உங்க அம்மா சமாதானப்படுத்துங்க. என்னமோ பண்ணுங்க, வெளியே போக மால. ஓ, என்னையே வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? விடு, பாத்துக்கிறேன், உன்னைய பாத்துக்கிறேன். இப்போ இதை நான் நாட்டாமனை கூப்பிட்டேனா? ஒரு சின்ன விஷயம், அவர் வெளியே கூப்பிட்டாரு, நான் வரலன்னு சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் அவரே 4 கத்து கத்திட்டு போயிருப்பாரு. ஒரு டீயோ காஃபியோ கொடுத்து சமாதானப்படுத்தி ஆஃபீஸ்க்கு பார்ட்டிக்கு அனுப்பி வச்சிருப்பேன். தேவையில்லாமல் இது வந்து 7 பேசி அது 70 ஆக்கி இப்போ 700ல் கொண்டு போய் முடிச்சிருக்குது. இதுக்கு வேலையே இதுதான். சபா, இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடம் இருக்கேன். முருகா, நீ தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும்.